வணக்கம் ஐயா. சரி, பீட்ரு. முதல் வாய்ப்பா ரெண்டாம் வாய்ப்பா? வாய்ப்பெல்லாம் தெரியாது, குரல் கரெக்டா வரும். பாக்குறீங்களா? பர்ஃபார்மன்ஸ்ல வாத்தி வாயை புழக்க போகுது. குரல் தானே சொல்ல போற, எதுக்கு எலும்பி முதுக காட்டுற? சார், நம்ம குரல் மட்டும் இல்ல, கொஞ்சம் பாடி லாங்குவேஜ் வரும். ஃபர்ஸ்ட் குரல் வாசல்ல யாழ்னியை கரெக்ட் பண்ணு நிக்கிறவங்களோட மொத்த எண்ணிக்கை 15. அதுல பாகிஸ்தான் தீவிரவாதி மாதிரி இருக்கிறவன் 10 பேரு, அக்யூஸ்ட் மாதிரி இருக்கிறவன் 4 பேரு, ஆனா பர்சனாலிட்டியா இருக்கிறவன் நான் தான்டா. சார், நெக்ஸ்ட் குரல் கொஞ்சம் ரெஸ்பெக்டா. ஏன் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன். உன் பொண்ணு யாழ்னியை பத்தி சொல்லணும்னா சச் எ பியூட்டிஃபுல் கேர்ள். உலகத்துல ஒரு பையன் நம்ப மாட்டான், நீ தான் யாழ்னிக்கு பார்த்துன்னு சொன்னான். பட் ஐ திங்க் அவனோட மதர் அதை விட பியூட்டிஃபுல்லா இருப்பான்னு நினைக்கிறேன். எங்க அது நமக்கு தேவையில்லை. பட் யாழ்னிக்கு பெஸ்ட் பேர், ஒரு அழகான லைஃப் பார்ட்னர். ஐ ப்ரவுட் டு சே தட்ஸ் பீட்டர். ஓகே நமக்கு சார், இந்த குரல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம கூட்டத்துக்குள்ளே கருப்பு ஆடு ஒன்று நுழைஞ்சிருக்கு. என்ன சேது, தலை சுத்துதா? பிரெக்னெண்டா இருப்ப. Soldiers, rotate your heads. Black sheep, meh. சேது, meh. முதல்ல எதே சுடலாம், எப்படி என்ன ரிஜெக்ட் பண்ணலான்னு யோசிக்கிற இந்த மூளையவா, இல்லை மூக்க வச்சே முறைக்கிற இந்த மூஞ்சியவா? இப்படி பல குரல்ல பேசுவேன் சார். பக்கி, திருக்குறளை கேட்டா பல குரல்ல பேசுற. திருக்குறளா அப்படின்னா?